திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் நடைபெறுகின்ற கதை கதையாம் காரணமாம் நிகழ்ச்சியில் இன்று கதையின் தலைப்பு கரை நல்லது. அதாவது ஒரு துணி துவைக்கிற சோப்பு கட்டியினுடைய விளம்பரத்தில் வரக்கூடிய ஒரு வாசகம். அது கரை நல்லது அப்படின்ட்டு. அதுதான் இன்றைய கதையினுடைய தலைப்பாக அடியேன் அறிவித்திருப்பது. இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சிவபெருமானுடைய கண்டம் கருப்பு கரைக்கண்டன் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த கதையை கொஞ்சம் எனக்கு தெரிந்த மாதிரி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதனுடைய உயர்வு, சிறப்பு, பெருமைகளை உணர்ந்து கொண்டு அதை நாம் அனுபவிக்க வேண்டுமே அன்றி சும்மா ஏதோ கரை கண்டன், ஆமாம் எல்லோரும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சாங்க, அதுலேருந்து விஷம் வந்தது, அது சாப்பிட்டாரு, கண்டம் கருத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய இன்டெப்த் டீட்டெயில்ஸ், அதனுடைய உள்ளார்ந்த விஷயங்களை நாம் கொஞ்சம் அலசி ஆராயப் போகிறோம். இதெல்லாம் அப்படியெல்லாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் பேச போகிறோம், உள்ளார பேச போகிறோம். அதனால் இந்த கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும், என்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதையும், அது என்ன சொல்கிறாங்க சொல்லப்படுகிறது, அதாவது நிறைய பேர் இப்போ நிறையா இஷ்டத்துக்கு கதை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதையும் காமிக்க போகிறேன், அதெல்லாம் காமிக்கிறேன் நான். ஏன்னா அது சமுத்திரமந்தன், அதாவது பார்க்கடல் கடைந்தது அப்படின்னு தேடினா அபத்தமான நிறைய விஷயங்கள் எல்லாம் வருகின்றன. அதையெல்லாம் பற்றி பேசுகிறோம். பேசிட்டு எதற்காக முக்கியமாக இந்த கதை கதையாம் காரணமாக நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னென்னா, முதல்ல சிவபெருமானுடைய அந்த கரைக்கண்டத்தினுடைய உயர்வு, சிறப்பு, மேன்மைகளை நல்ல ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும், அதை பற்றி சொல்லப்படக்கூடிய அபத்தமான பல விஷயங்களை புரிந்து கொண்டு அவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த ரெண்டு விஷயங்களையும் முக்கியமாக கொண்டு இந்த கதையை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம கதை துர்வாசர்கிட்டருந்து தொடங்குகிறது. துர்வாச முனிவர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்திரி முனிவருக்கும் அனுசூயா தேவிக்கும் மகனாக பிறந்தவர். அனுசூயா தேவியின் வயிற்றிலே துர்வாச முனிவர் கருவுற்றிருக்கும்போது, அதாவது அவங்களுடைய தாய் அனுசூயா தேவி கருவுற்றிருக்கும்போது வயிற்றில் துர்வாசர் இருக்கிறார். அந்த நிலையில் அத்திரி முனிவர், நான் வெளியில் போய் தபம் பண்ணிட்டு வரேன், நல்ல விதமாக நம்முடைய பிள்ளைகளை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதற்கு பிறகு துர்வாசர் பிறக்கிறார். வளர்ந்து வந்ததுக்கு பிறகு அவர் விவரம் தெரிஞ்சு கேட்குறாரு. எல்லாரும் தகப்பன், அம்மா, அப்பான்னு 2 பேர் சொல்கிறாங்களே, எங்கள் அப்பா யாருமா, எங்கே இருக்கிறாரு, உன்னுடைய தந்தை? அதுக்கு முன்னாடியே சொல்லிகிட்ருக்காங்க இந்த அம்மா, உன்னுடைய தந்தை பெரிய தவசீலர், அவர் நீ வயிற்றில் இருக்கும்போதே அவர் தவம் செய்ய போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது புரியாத வயசில் அவங்க 3 கேட்டிருப்பார். அப்புறமா இது பண்ணது பிறகு பெருமையாக சொல்லிக்குவார், எங்கள் அப்பா பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி. எங்கள் அப்பா பெரிய தவசீலர், நான் வயிற்றில் இருக்கும்போதே அவர் தவம் செய்கிறதுக்காக போயிட்டாராம், இன்னும் வருவார், சீக்கிரமாக தவம் செய்து அந்த தவ வலிமையோடு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, எங்கள் அப்பா வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறாரு, நான் வயிற்றில் இருக்கும்போதே அவர் அங்கே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டார், வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வருவார், அது வாங்கிட்டு வருவார், இது வாங்கிட்டு வருவார், பொம்மை வாங்கிட்டு வருவார்னு பிள்ளைங்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்
துர்வாசர் குழந்தையாக இருக்கக்கூடிய துர்வாசர் ஒரு 4-5 வயசு விவரம் தெரிஞ்ச வயசில் அவங்களுடைய தந்தையார் அத்திரி முனிவர் வருகிறார். வந்து குழந்தையை ஆறத்தழுவி அவருக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். இப்படியெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் செய்யணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்கின்ற பூசைகளுக்கெல்லாம் இவர் உடனிருந்து அன்போடும் பணிவோடும் தகப்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய மரியாதையால் நல்லா இதாக செய்து தருவார். பூ பறித்து வந்து தர்றது, தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறது, அதை செய்கிறது, இது எப்படி செய்யணும், இது எப்படி செய்யணும்னு அவர் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் பணிவோட கேட்டு ரொம்ப இதாக இருந்துகிட்ருக்கிறாரு. அப்பா வந்தோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துக்கிட்டுருக்குறாங்க. ஒரு நாள் பூஜை செய்கின்ற போது ஏதோ ஒரு கந்தர்வன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். கோபம் கொண்டவர், சிவ பூஜையை கெடுக்கிறாயா பாவி, புடி சாபம் அப்படின்னு சொல்லி அந்த கந்தர்வனுக்கு சாபம் கொடுத்துட்டார். அவனும் ரொம்ப இது பண்ணுறான், இல்லை நீ செய்த தவறுக்கு தான் தண்டனைன்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கோபம் தீர்ந்ததற்கு பிறகு சொல்கிறாரு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். தவசீலராக இருக்கிறவங்கலாம் வந்து கோபப்பட்டு இது மாதிரி சாபம் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அவங்களோட தவ வலிமை போயிடும். நான் மறுபடியும் போய் தவம் பண்ண போகிறேன் இந்த வலிமையை பெருக்கிக் கொள்வதற்காக அப்படின்னு அத்திரி முனிவர் கிளம்புறாரு. இது என்னப்பா நியாயமாக இருக்குது? அவன் தப்பு பண்ணான்னு தானப்பா நீ திட்டினேன், அதில் என்ன தவறாகிட போகுது? அதனால ஏன் உன்னுடைய தவ வலிமை குறையணும்? இல்லை இதுதான் சட்டம், விதி இதுதான் அப்படின்ட்டாங்க. இது தப்புப்பா, அது சட்டத்தில் மாற்றம் கொண்டுட்டு வரணும், சட்ட திருத்தம் கொண்டுட்டு வரணுன்னாரு. வேறெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா தவசீலர்களாக இருப்பவர்கள், சீலர்கள் என்றால், சீலம் என்றால் ஒழுக்க நெறி என்றாலும், சீலம் என்றால் ஒரு குளிர்ச்சியை குறிப்பது. அந்த தன்மையோடு இருக்கணும் அவங்க. நான் தவ வலிமையுடையவன் அகங்காரத்தில் எல்லாருக்கும் சாபம் கொடுத்துட்டு திரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சட்டம்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டார். தவறு செய்தவனை தண்டிக்கிறதுக்கான இதுகள் அதில் இதுகள் சட்ட திருத்தம் இருக்கணும். அந்த சட்டத்தில் வந்து ஒரு இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு தோன்ற இவர் என்ன பண்ணுறாரு, அம்மாக்கிட்ட போகிறார். நானும் போய் தவம் பண்ண போகிறேன் 5-6 வயசு குழந்தையாக இருக்கும்போது. சரி மகனே போயிட்டு வா, ஏன்னா அப்பாவும் தவம் செய்கிறவர், நீயும் போய் தவம் செய்கிறதில்ல, அவங்களுக்கு ஒரு பெருசாக தெரியல, அனுப்பிச்சி விட்டாங்க. போயிட்டு அவர் வந்து என்ன பண்ணாராம், சாப்பாடு எடுத்துக்கொள்ளவில்லை. சிறு பிள்ளையாக இருந்தாலும் உணவென்று இது பண்ணும்போது அந்த பசிக்கின்ற நேரத்தில் சிறு அருகம்பிள்ளை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுக்குவார் அது மாதிரி. அதனால் அந்த துரும்பு சின்ன துரும்பில் இது பண்ணி வாழ்ந்தவர் என்கின்ற காரணத்தினால அவர் துர்வாசர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கிறது. எனக்கு கரெக்டாக தெரியலை, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு கருத்து, துர்வாசருக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு. துர்வாசரை பற்றியே நம்ம இவ்வளவு பேசிட்டோம். இதில் ஓகே ஓடிட்டுருக்கு. இல்லை திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு, இது ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சோன்ட்டு. கடுமையான தவம் செய்து இறைவன் முன்னே தோன்றி என்ன வரம் வேண்டும், உமது பக்திக்கு மெச்சினும் உமது தவத்தினுடைய பெருமைக்கு நீ கேட்கின்ற வரத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறோம், கேள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சாபம் கொடுத்தால் தவ வலிமை குறையும் என்று சொல்கிறார்கள். ஆமாம், ஆனால் நான் சாபம் கொடுத்தால் என்னுடைய தவ வலிமை அதிகமாக வேண்டும், இப்படி ஒரு வரம் தர வேண்டும். தருகிறோம், ஆனால் அந்த சாபமானது நியாயத்திற்கு புறம்பானதாக இருக்கக்கூடாது. நியாயமான முறையில் நீ என்ன சாபம் கொடுத்தாலும் அந்த சாபத்தை கொடுத்ததற்கு பிறகு உன்னுடைய தவ வலிமை அதிகமாகும். இதையும் பெருமான் அலோவ் பண்ணுறார். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அங்கே. அதாவது தவறுகளை தண்டிக்க வேண்டும் என்று விரும்பிய பெருமான் இப்படி ஒரு விஷயத்தை அவருடைய மனதில் ஏற்படுத்தி அவரை வைத்து இந்த நாடகத்தை நடத்துகிறார். ஓகே, துர்வாசரை பற்றி நிறையா போயிட்டுருக்கு, அது சுருக்கமாக வந்துடுறேன். அப்படிப்பட்ட துர்வாச முனிவர் நிறைய சாபம் கொடுக்குறவர். அவருக்கு பேரே வந்து பிடி சாபம் முனிவர். ஏன்னா அவர்கிட்ட பவர், அவர் வாங்கின வரமே அப்படி தான். நான் சாபம் கொடுக்க என்னுடைய தவ வலிமையானது பெருகி கொண்டே இருக்க வேண்டும், குறையக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் யார் பார்த்தாலும் அஞ்சு ஓடுவாங்க.
ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மரியாதையாக நடந்துக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே. அப்போ துர்வாசர் மட்டுமின்றி மற்ற முனிவர்களை பார்க்கின்ற போதும் கொஞ்சம் பயம் இருக்கும். இவங்க யாராவது போய் துர்வாசர்கிட்ட சொல்லி அவர் சாபம் விட்டார்னு என்ன பண்ணுறதுன்னு பயந்து எல்லோரும் இந்த பயபக்தியோடு நடக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவர் வெறுமனே சாபம் கொடுக்குறவர் மட்டுமல்ல, நிறைய வரங்களும் கொடுத்துருக்கிறார். இவர் யாருக்கு சாபம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, இப்போ நம்ம கதையில் பார்க்க போகிறோம். தேவர்கள் எல்லாருக்குமே சாபம் கொடுத்தாரு. அடுத்தது யார், துஷ்யந்தன் சகுந்தலை. அந்த கதையில் துஷ்யந்தனை நினைந்து சகுந்தலை உட்கார்ந்துருக்கும்போது கவனிக்கலை. அதனால் அந்த அம்மாவுக்கு யாருடைய நினைவிலிருந்து நான் கூப்பிடும்போது என்னை நீ கவனிக்காமல் அவமதித்தாயோ அவனுடைய நினைவிலிருந்து நீ அழிந்து போக கடவுது அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தார். இது மாதிரி நிறையா இருக்குது, நிறையா அவருடைய சாபங்கள் இருக்குது. அது நமக்கு அவுட் ஆஃப் சிலபஸ். நான் எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, மெயினாக துர்வாச முனிவரை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டியதாயிற்று. அது மாதிரி அவர் கொடுத்த வரங்கள் என்று பார்த்தால், குந்தி தேவி வந்து மகாபாரதத்தில் குந்தி தேவி வந்து அவருக்கு பணிவிடை செய்து இது பண்ணும்போது அதுக்கு மெச்சி அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மாவை பற்றி மனசில் சிந்திக்கிறாரு. அப்போது உனக்கு பிற்காலத்தில் வந்து குழந்தை பாக்கியம் இருக்காதே அப்படின்னு யோசித்தவர், சரி இந்த மந்திரத்தை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி 2-3 பேருக்கு அவர் நன்மைகளாக செய்த மாதிரி ஒரு இதுகள் இருக்குது. அதே மாதிரி மகாபாரத கதையில் துரியோதனன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அவனுங்க எல்லாம் வாழ்த்திட்டு போகும்போது நைஸாக போட்டு கொடுக்குறான் துரியோதனன். நாங்கள் எப்படி உங்களுக்கு பணிவிடை செய்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றோமோ அதே போல் காட்டிலே வசித்து வருகின்ற என்னுடைய சகோதரர்களுக்கும் அவங்க வீட்டிலையும் போய் நீங்கள் சாப்பிட்டு அவங்களுக்கும் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் மாட்டுவானுங்க, இவர் போய் சாபம் கொடுப்பாரு, அப்படியாவது அழிஞ்சு போகணுங்கன்ட்டு. அந்த கதையெல்லாம் தெரியும். அச்சய பாத்திரத்தை கழுவி வச்சுட்டாங்க. அப்புறமா கிருஷ்ணர் வந்து ஒரு பருக்கையை விஸ்வரூபிக்கு சமர்ப்பணம் கொடுத்த உடனே எல்லாருக்கும் வயிறு நிறைந்த ஒரு நிலையானது ஏற்பட்டு வருகிறது. அதனால என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்களை வாழ்த்தி அவர்களுக்கு நிறைய வரங்களை கொடுக்குறார் என்று ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை வரும். அதாவது இவங்களை வந்து சபிப்பதற்கு பதிலாக எங்களுக்கு இதாகிடுச்சு, நீ எதுவும் என்ன சமைச்சிடாத அப்படின்ட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. இப்போது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தேவலோக மங்கை ஆதிபராசக்தியினுடைய அவையிலே அழகாக நடனமாடி அம்பிகையினுடைய அருளாலே அவங்களுடைய கழுத்திலே கிடந்த மாலையை பெறுகிறார். அதை கொண்டு வந்து, சுவாமி அம்பாள்கிட்டேருந்து எனக்கு கிடச்சிருக்கு, பெரிய பாக்கியம்தான், ஆனால் இதை எங்கேயாவது அவமதிக்கிற மாதிரி வச்சிட்டேன்னா அதனுடைய பாவம் எனக்கு வந்து சேருமே. ஆகவே தபோதனராகிய உங்களிடத்திலே கொடுத்தால் இதை தக்கபடி பார்த்து கொள்வீர்கள், அதனுடைய புண்ணியமும் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால் உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அம்மா அதை கொடுக்க, அதை வாங்கி கொண்டு போய் சரி தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய இந்திரனிடம் கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவோம் என்று போகிறார். அவன் அதை யானை மேலே உட்காந்துக்கிட்டு வலது கையால் அங்குசத்தில் வாங்கி யானை கையில் கொடுக்குறான். அது கீழே போட்டு மிதித்து எல்லாருமே தேவர்கள் எல்லாம் பார்த்து சிரித்து அவரை இகழ்ந்துடுறாங்க. அதனால் கோபம் கொண்ட துர்வாசர் தெரியும்ல இவர் எப்படியாப்பட்ட ஆளுன்னு, அதுக்கேற்ற மரியாதை நடந்துக்க வேண்டாம், மரியாதை நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சா கூட அந்த இதுவும் நடந்திருக்கு ஒரு சில சமயங்களில். அதை கீழே போட்டு மிதித்த உடனே நீங்கள்லாம் வந்து நல்ல ஒரு உடல் வலிமையோட ஆரோக்கியத்தோடு இருக்கீங்கிறதுனால தானடா இப்படி ஆடிட்டு திரியிறீங்க, உங்களுடைய உடல் வலிமையற்று போவதாக, நீங்கள் வயோதிக பருவமடைந்து முதுமையினுடைய அந்த துன்பத்தை அனுபவிப்பீர்களாக அப்படின்னு சொல்லிடுறார். மூப்பு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் தன்னுடைய சக்தியை இழந்து வயது மூத்தவங்க எப்படி கஷ்டப்படுவாங்களோ அது மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் போய் பிரம்மா கிட்ட கேட்ட உடனே அவங்க எல்லோரும்
விஷ்ணுக்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, பார்க்கடலை கடந்து அமிர்தம் எடுத்தால் இந்த அமிர்தத்தை உண்டால் நீங்கள் இளமையை திரும்ப பெறலாம். இதுதான் பாயிண்ட். அதாவது அமிர்தம் உண்டால் இளமையை திரும்ப பெறலாம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து சாவாத, அதாவது இறப்பு தராத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறப்பு தராத ஒரு அதாவது சாவாமல் இருக்கிறதுக்கான விஷயம் அமிர்தம் என்றால், இந்த அசுரர்கள்லாம் ஏன் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு பல காலம் தவம் இருந்து சாகாவரம் கிடைக்கல அவங்களுக்கு. யாருக்குமே சாகாவரம் கிடையாது. அது கிடைக்காத சாகாவரத்தை வாங்குறதுக்கு, அதில் அப்படி இருந்தால் சாகக்கூடாது, இப்படி இருந்தால் சாகக்கூடாதுன்னு வாங்குறதுக்கு நேரடியாக இதை சாப்பிட்டா சாக மாட்டாங்க அப்படின்னா, போய் 2 போட்டு எல்லாரையும் தூக்கி வெளில தள்ளிட்டு என்ன பார்க்கடலை அப்போவே கடைஞ்சி அவங்க பாட்டுக்கு அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே. அதனால் அமிர்தம் என்பதனுடைய உண்மையான பொருள் என்ன என்றால், அது சக்தி தருவது, அது இளமையாக வைத்திருப்பது, சக்தியும் இளமையும் தருவது, அப்படி தான் நம்ம சொல்லணும் அமிர்தம். இதுதான் அமிர்தம் எனக்கு தெரிஞ்சு. அது சாவாத ஒரு நிலையை தராது. சாவாத நிலையை தரும் என்றால் அதற்காக நாம் சாகலாம், தவறில்லை. ஏன்னா அதற்காக நான் செத்தால் அது நம்மளை காப்பாற்றி அது சாகாத நிலையை தந்துடும். ஆனால் இந்த கதையிலே என்ன பண்ணுறாங்க, ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் கதை தெரியுங்கிறனால நான் கொஞ்சம் சுருக்கமாக போய்ட்றேன். ஏன்னா துர்வாச முனிவரை பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்துட்டோம். அதனால் அந்த இதுக்கு போய்டுறோம். இப்போ என்ன பண்ணாங்க, இந்த தேவர்கள் வந்து ஏற்கனவே அவங்க வயது முதிர்ந்தவர்களாக, என்ன சொல்கிறது, பவர் கம்மியாக உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களால கடைய முடியாதுன்னு அசுரர்களையும் கூப்பிட்டு எப்படி கடையிறதுன்னொடனே மந்திரமலையை மத்தாகவும் வாசிங்கிற பாம்பை கயிறாகவும் கொண்டு கடலை கடைய வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே, நாங்கள் வால் பக்கத்தை பிடிச்சிக்கிறோன்னா, நீங்கள் வாலை பிடிச்சிக்கங்கடா, நாங்கள் தலையை பிடிச்சிக்கிறோண்டான்னு அவனுங்க அசுரர்கள் கொஞ்சம் இதானவங்க இல்லையா, அவங்க தலைப்பகுதியை பிடித்து கொள்ள மேருமலையை மத்தாகவும் வாசிங்கிற பாம்பை கயிறாகவும் கொண்டு இது கடையப்படுகிறது. அப்போது அந்த மேருமலை நேராக நிற்காமல் சாஞ்சிருக்கு. அதை கூர்ம அவதாரம் எடுத்து திருமால் அதை தாங்கினார் என்பதும் புராணம் சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, இப்படியாக பார்க்கடல் கடைகின்ற போது முதலில் பார்க்கடலிலிருந்து விஷம் வருகிறது. அத்துடன் வழி தாங்க முடியாமல் வாசுகியும் தன்னுடைய விஷத்தை கக்கியது. ஆக ஆலம் ப்ளஸ் ஆலம் ஆலகாலம் என்ற கடுமையான விஷம் பிரளய வெள்ளம் போல பெருகி வருகிறது. எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. காக்க வேண்டிய திருமால் வந்து போய் அதை அடக்கிறதுக்கு நினைக்கிறாரு, முடியலை. அது கிட்டக்க போன உடனே அதனுடைய அந்த தாக்கத்தினாலே இவருடைய உடல் கருத்து போய் விடுகிறது என்றும் புராணத்தில் ஒரு இது இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறது, போனோம்னா ஏதாவது ஆகி நமக்குடைய உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எங்கேயாவது ஓடி போய் யார்ட்டையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது பிரம்மன் சொல்கிறாரு, ஒன்று கவனிச்சிங்களா, நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம், இங்கே அமிர்தத்தை கடைஞ்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு வராத ஆள் யார் அப்படின்னா சிவபெருமான். யாருக்கு, எங்கள் ஐயா தான் அதை ரொம்ப அழகாக சொல்லுவார், சிவகுமார் ஐயா ரொம்ப அழகாக சொல்லுவார், யாருக்கு அமிர்தம் தேவையில்லையோ அவர்களை விஷம் ஒன்றும் செய்யாது. ஆகவே அவரிடம் சென்றால் அவரிடம் அடைக்கலம் ஆனால் நம்மை அவர் காப்பாற்றுவார்னு. மகனே, இவ்வளோ நாளில் நீ இதாண்டா நல்ல ஒரு இது சொல்லியிருக்கிற அப்படின்னு சொன்னாராம் திருமால். திருமால் வந்து நான்முகனுடைய தந்தை. ஆவா திருமால் அவிப்பாகம் கொண்டொன்று சாவாதிருந்தான் என்று உந்தீபர சதுர்முகன் தாதை என்று உந்தீபர அப்படின்னு திருவுந்தியாரில் பாடுவார். அது படத்தில் கூட காட்டுகின்ற போது திருமாலுடைய உந்தியிலிருந்து, அதாவது நாவி கமலத்திலேருந்து தொப்புளிலேருந்து அப்படியே ஒரு பூ வந்து அது மேலே பிரம்மா உட்காந்துருப்பாங்க. அப்போ இவருடைய தொப்புள் கொடியில் பிறந்தவருங்கிறதுனால அவர் வந்து தகப்பனாகிறார். அதாவது திருமால் வந்து பிரம்மாவுக்கு வந்து தகப்பனாகிறார். அப்படி அதை காட்டுவதற்காகத்தான் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு கதை இருக்குது. ஓகே, அதில் பல விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் இதை அப்படியே வச்சுக்குவோம் ஒரு புரிதலுக்கு. ஓடினார்கள். இப்போ எல்லாருமே வந்து கைலாயத்தை நோக்கி போனார்கள். இந்த கைலாயம் என்பது நம்ம சைனாவில் இருக்கக்கூடிய கைலாயம் கிடையாது. இது ஸ்ரீ கைலாயம் என்று சொல்லப்படுவது மேலுலகத்தில் இருக்கக்கூடியது. இது பூலோக கைலாயம், பூ கைலாயம். அங்கே இருந்து இப்போதைக்கு அவர் யாருக்கும் உருவத்தை காட்டவில்லை.
பெருமான் அங்கே இருக்கிறார். இருந்து அம்பிகையோடு இருந்து கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் எப்படி வருவார் அப்படின்னா, இந்த இதில் திருவிளையாடல் புராணத்தில் விறகு வெட்டியாக வந்தார், அப்புறமா அதுவாக வந்தார், இதுவாக வந்தார். இந்த மண் அடைச்சி வைகை ஆற்றில் வெள்ளம் வரும்போது மண் அடைக்கிறதுக்காக வந்தார் இல்லையா, அந்த மாதிரி வந்தவர். அது மாதிரியாக வருவார். பூக்கைலாயத்தில் இருக்கக்கூடிய பூக்கைலாய உருத்திரர் அவர். ஆனால் இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே எல்லாம் மேல் உலகத்தில் நடக்கிறது. அதனால் அங்கே போகிறாங்க. ஸ்ரீகண்டர் உத்திரர், அவருக்கு பேர் அப்போ ஸ்ரீகண்டர் உத்திரர் கிடையாது. ஏன்னா கண்டம் கருத்ததுக்கு பிறகு தான் அவர் ஸ்ரீகண்டர் உத்திரர் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, இருக்கலாம். முன்னாடியே கூட அவர் ஸ்ரீகண்டர் உத்திரராக இருந்திருக்கலாம். அங்கே போய் அவரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார்கள். அந்த ஸ்ரீ கைலாயத்தில் இருந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அணுக்க தொண்டராக, ஸ்ரீகண்டர் உத்திரருக்கு அணுக்க தொண்டராக இருக்கிறார். அங்கே போய் எல்லோரும் இது மாதிரி நாங்கள் பார்க்கடலை கடந்தோம், ஏன் சும்மா இருக்கிற கடலை கடந்தீங்க? எங்கள் ஐயா ரொம்ப அழகாக சொல்லுவார், எதுக்கு சும்மா இருந்த கடலை போய் கடந்தீங்கன்ட்டு. இல்லை, அமிர்தம் வேண்டி கடந்தோம். சரி, என்னாச்சு? விஷம் வந்தது. சரி, என்ன பண்ணணும்? இல்லை, நீங்கள் அந்த விஷத்தை எப்படியாவது இது பண்ணி எங்களை அதுலேருந்து காப்பாற்றணும். மிகப்பெரிய பிரளயம் போல் வந்துக்கிட்டு இருக்குது. நான் அப்படியா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாள சுந்தரர், அவருக்கு அதுக்கு பிறகு ஆளாள சுந்தரர்னு பேர் வந்தது. சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட சொல்லி, சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொண்டு வா. இது திருமுருக கிருபானந்த வாரியார் சொன்னது. அந்த விடத்தை இங்கே கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படி திருமாலும் தொட முடியாத அந்த விடத்தை அவர் ஒரு நாவல் பழம் அளவிலே சுருட்டி கொண்டு வந்து சிவபெருமான் கையிலே கொடுத்தார் என்பதும் புராணம். அதில் அதை எடுத்து அவர் தன் வாயிலே போட்டு தொண்டையிலே நிறுத்தினார் என்பது நம்முடைய இதுகள்லாம் சொல்லக்கூடிய கதை. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஹா, அந்த விஷயம் உள்ளர போய் சாமிக்கு ஏதாவது பண்ணிட போகுதுன்னு அம்பாள் அப்படி கழுத்தில் கை வச்சு பிடிச்சோடனே அங்கேயே விஷம் நின்று விட்டது என்றும் ஒரு கதை இருக்கிறது. வைத்துக்கொள்ளுங்கள், எதை வேணால் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கு விஷயம் வேறு. ஏன்னா வேறு யாராலையும் அந்த கண்டத்தில் நிறுத்த முடியாது. அந்த ஒரு தண்ணியை குடிச்சிங்கன்னா கண்டத்துக்கு முன்னாடி நிறுத்தலாம், வாயில் நிறுத்தலாம் குளக்குளான்னுட்டு, அல்லது உள்ளுக்குள்ளே முழுங்கிடலாம், அவ்வளோதான். முழுங்காமல் கண்டத்தில் நிறுத்த முடியாது யாராலையும். அதுதான் எங்கள் ஐயா அழகாக சொல்லுவார், 5 கண்டத்துலேயும் கண்டத்தில் நிறுத்தினது நம்ம சிவபெருமான ஒருத்தர் தான். வேறு யாராலையும் கண்டத்தில் எதையுமே நிறுத்த முடியாது. அது மாதிரி அது அவருடைய தனிப்பெரும் கருணையையும் அவருடைய தனிப்பெரும் திறமையையும் குறிப்பதாகும் என்பது பொருள். இந்த கதையினுடைய பொருள் அதுதான். நீங்கள் எப்படி வேணாலும், அதாவது நம்மளுடைய டேஸ்ட்டுக்காக அவர் சாப்பிட்டாரு, அப்புறமா அப்படியே மயங்கி விழுந்த அந்த பிரதோஷத்துக்கெல்லாம் கதை எழுதுகிறாங்க. ஐயோ கடவுளை தாங்க முடியலை. அப்படியே அந்த இதை சாப்பிட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு தான், அப்படியே மயங்கி உட்காந்துட்டாரான். அப்புறமா அந்த அம்மா ஓடி கழுத்தை பிடிச்ச உடனே அந்த விஷயம் அங்கேயே நின்றுடுச்சு தான். என்னென்னமோ சொல்கிறாங்க. சரி ரைட்டு, வச்சுக்கோங்க. அது டேஸ்ட்டுக்காக, இன்ட்ரெஸ்ட்டுக்காக. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எனக்கு சிவபெருமான் அதை உண்டு கண்டத்திலே நிறுத்தினார் என்பது ஏற்புடையதாக இருக்கிறது. அப்படி கதை இருந்தால் அது ஏற்புடையது. அது இல்லாமல் மற்ற எப்படி இருந்தாலும் அந்த கதை எனக்கு ஏற்புடையதல்ல. சரி, வச்சுக்குவோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, உடனே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பெருமானே ரொம்ப நன்றி, எங்களை அந்த விஷயத்திலேருந்து காப்பாற்றினீர்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? எங்கள் ஐயா சிவகுமார் ஐயா தான் ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன பண்ணியிருக்கணும்? விஷமே ஒன்றும் செய்ய முடியாத அமிர்தம் இதுதான் என்று அவர் காலில் அல்லவா விழுந்திருக்க வேண்டும். அதை விட்டுட்டு மறுபடியும் போய் பார்க்கடலை கடையிறோன்ட்டு சரி போங்கன்னு அனுப்பிச்சி விட்டுட்டாராம். அதுக்கு பிறகு போய் கடைச்சி காமதேனு வந்தது, அது வந்தது, இது வந்தது, கல்பவருஷம் வந்தது, எல்லாத்தையும் ஆளுக்கு ஆள் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கடைசியாக இது வந்தது, அமிர்தம் வந்தது. அதை அசுரர்கள் தூக்கிட்டு ஓட்டாங்க. நீங்கள் தரமாட்டீங்கடா, திருட்டு போயிடா நீங்கள் அப்படின்ட்டு.
உடனே இது மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்து அவங்கள மயக்கி இவங்க காதுக்குள்ளே போய் குசு குசுன்னு சொல்லி அசுரர்கள்ட்ட, நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, நான் அந்த தேவர்களையெல்லாம் அவங்களுக்கு தான் முதல்லன்னு சொல்லி ஏமாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நல்ல ஐடியாவாக இருக்குது. ஓகே, மோகினி நீ என்ன சொல்கிறியோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடிக்கிற மாதிரி நடிங்க, நான் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், என் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையெல்லாம் வேறு கதை. ஓகே, அது நமக்கு தேவையில்லாத கதையும் வேறு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கண்டமானது கருப்பானது, சிவபெருமானுக்கு கண்டம் கருத்தது. அந்த கண்டம் கருப்பை நாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகிறோம். திருநீலகண்டம், கரைமிடற்றான், நீலமாமணிமிடற்றான் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி 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 அவரை பெருமையாக சொல்லுவோம். அந்த விஷயம் என்ன, அதனுடைய உட்பொருள் என்ன, அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஆகவே இப்போது என்னாச்சு, ஆமாம், இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, துர்வாச முனிவரோ அல்லது மோகினியாக இவர் அவதாரம் எடுத்து அதை பண்ணதோ, அந்த வேலைகள் இவங்க பார்க்கடலை கடைஞ்சதோ அதெல்லாம் கிடையாது. முக்கியமாக ஒரு சில விஷயங்களை, குறிப்பான சில விஷயங்களை பற்றி மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை மட்டும் பார்த்து, இந்த கண்டம் கருப்பு என்பதனுடைய உட்பொருள் என்ன, அது என்ன சொல்ல வருகிறது, அதனுடைய உயர்வு சிறப்பு மேன்மை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்ற போது அது வேறு லெவலில் இருக்கும். அதாவது நம்ம கண்டம் கருத்த பெருமானேன்னு சொல்லும் போது வேறு மாதிரியான உணர்வாக நமக்கு அது தெரியும். சும்மா கண்டம் கருத்த இது என்னது விஷத்தை சாப்பிட்டாரு தொண்டை கருத்து போச்சு அப்படி கிடையாது. இது வேறு லெவலில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். முதலில் கரைக்கண்டன், கண்டம் கருப்பு என்பதன் பொருள் என்ன, அது எதை குறிக்கிறது என்று பார்க்கின்ற போது ஒரு சில பாயிண்ட்ஸில் எழுதி வச்சுக்கிறேன், நான் அதை அப்படியே படிக்கிறேன். நான் தியாகராஜா எல்லா உயிர்களும் வாழ்வதற்காக தான் விஷத்தை உண்டார். ஏன்னா இந்த விஷம் வந்ததுன்னா எல்லாவற்றையும் அழித்து விடும். ஆகவே நான் அழிந்தால் கூட பரவாயில்லை, இவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக அதை நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று அதை சாப்பிட்டார். அவர் தியாகி. தியாகின்னா பெருந்தியாகி, சாதாரண தியாகி கிடையாது. அதை நல்லா கவனிக்கணும் நம்ம. அப்போது யார் இந்த மாதிரி முன் வருவா? யாராவது ஐயா இது மாதிரி இருக்குது, காப்பாற்றணும், அழிஞ்சு போனால் எல்லோரும் அழிஞ்சு போவோம், அப்புறம் நான் மட்டும் என்னத்தை அழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்படி இல்லை, நான் மட்டும் அழிந்தால் மற்ற எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள் என்றால் பரவாயில்லை, நான் முன் வருகிறேன் என்று வருபவன் தியாகி. அந்த தியாகிகளில் எல்லா உயிர்களுக்கும் என்று வருகின்ற போது அவர் மிகப்பெரிய தியாகி, ராஜ தியாகி, தியாகராஜா. தியாகத்தினுடைய உருவமாக தெரியக்கூடியது தான் எங்களுக்கு. அப்படி தான் தெரியுது, எனக்கு அப்படி தான் தெரியுது. எங்கள் ஐயா அப்படி சொன்னார், அதனால் எனக்கு அப்படி தெரியுது. உங்களில் நிறையா பேருக்கு அது மாதிரி தெரியும். இனிமே கரைக்கண்டன் என்றால் உங்களுக்கு தியாகராஜா என்று ஞாபகம் வர வேண்டும். அடுத்தது, சிவபெருமானுடைய பெருங்கருணை எனக்கு தெரிகிறது. அந்த கருத்த கண்டம், கரைக்கண்டன், நீலகண்டம் என்பதை சொல்லுகின்ற போது இவங்க எல்லோரும் சாமி இது மாதிரி இது வந்துருச்சு, விஷம் வந்துருச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியல, போங்கடா என்ன கேட்டுக்கிட்டடா, நீங்கள் பார்க்கடலில் போய் கடைஞ்சிங்க, நீங்கள் தானே பண்ணீங்க, நல்லது கெட்டதாக அனுபவிங்கடான்னு சொல்லி விட்டுருந்தா என்ன இருந்திருக்கும்? நீங்களாச்சு விஷமாச்சு, என்கிட்ட வராதிங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று பெருமான் சொல்லியிருந்தால்
என்ன ஆகியிருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. சிவபெருமான் மட்டும் தனியாக நின்று இருப்பார், எல்லாம் அழிஞ்சு போயிருந்திருக்கும். அதே சமயத்திலே அழிஞ்சு போயிருந்திருக்கும். ஆக அப்படி இல்லாமல் அவைகளெல்லாம் இருக்க வேண்டும், அவைகளெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக அறியாமையால் உயிர்கள் செய்யும் தவறுகள் அனைத்தையும் ஏற்று அவைகளை காப்பவன் என்ற பரங்கருணை பேராளன் என்பதை குறிக்கிறது. ரொம்ப அற்புதம். அதெல்லாம் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த கரைக்கண்டன் என்பது. அடுத்தது எங்கள் ஐயா சொன்ன அதே கருத்தை தான் எழுதி வச்சுக்கிறேன். அதாவது ஏற்கனவே ஒரு இதில் பேசும்போது கூட அது திடீர்னு தோணுச்சது, அதை நான் இது பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னா, அமிர்தம் என்றால் என்ன அப்படின்னா, மிர்த்து என்றால் மரணம், அமிர்த் என்றால் மரணமில்லாத ஒரு நிலையை தருவது. இது நம்ம முதல்லையே பேசிட்டோம். அப்படி மரணமில்லாத நிலையை ஒரு இது விஷயம் தருதுன்னா அதில் தானே எல்லாருக்கும் கண் இருந்திருக்கும். ஆரம்பத்துலேருந்து அதைத்தானே அவனுங்க தேடி அதைத்தானே இது பண்ணியிருக்கணும். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் செய்யணும்? நேரடியாக போய் கடைஞ்சி அதே எடுத்துடலாம்ல, அது மாதிரி செஞ்சுக்கலாமே. அப்படி செய்யாமல் இது மாதிரி பண்ணாங்கன்னா, இப்போ அமிர்தம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பொருள் அழியாமல் காப்பது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா நீங்கள் அதுக்கு தேவையான அந்த சக்தியை கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும்னா, அது நிற்பதற்கான அந்த சக்தியை இழந்துவிடும், அது அழிஞ்சுவிடும். அதுதான் மூப்பாகி மரணம் வந்துடுறதுன்னு சொல்கிறது. சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, நல்லா இதாக இருந்துச்சுன்னா உடம்பு அது நான் சொல்கிறது சாப்பாடுன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் சக்க கணக்கு தான். அதையெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொன்னவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் அமிர்தம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கள் என்று சொன்னார். அது என்ன அமிர்தம் நிறைந்த உணவு அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு அப்படியே உடம்புக்குள்ளே சீரணமாகி அது வெளியில் வரக்கூடாது, மலமே ஆகக்கூடாது. இப்போது கரும்பை புளிகிறோம், சக்கை வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ சக்கைங்கிற வேஸ்ட் அதுக்குள்ளே இருக்குது, அதனால் அது வெளியில் வருது. சாறு தானே நமக்கு தேவையானது. அதே அந்த சாறு உள்ளார போணுச்சுன்னா அது உடம்பால் அப்சர்வ் பண்ணப்பட்டு திரும்பி உடல் சார்ந்த விஷயமாக, உடல் உறுப்புகளாக, உடலுக்குள்ளர போக வேண்டிய அந்த திசுக்களாக அது மாறிவிடுகிறது இல்லையா? அதுக்கு தேவையான அந்த இதுகளை கொடுக்கறது, சக்தியை கொடுக்கறது. அதுதான் அமிர்தம்ங்கிறது. இப்போ கரும்பு சாறு அமிர்தம் அப்படின்னா, அந்த சாறுலேருந்து அதை பிழியும் போது வரக்கூடிய சக்கை வேஸ்ட். அப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை சாப்பிட்டு நமக்கு மலமானது வெளியேறுகிறது என்றால் என்ன பொருள்னா, சக்கையும் இருக்கிறது. நம்ம சாப்பிட்ற விஷயங்களில் சக்கையும் இருக்கிறது. அதுவே நாம் சாப்பிடுவதெல்லாம் அமிர்தமாகவே இருந்தால் மலம் என்பது இல்லை. புரியுதில்ல? அவர் அதில் முக்கியமாக சொல்கிற விஷயம் இந்த கரிசலாங்கண்ணி அல்லது கையாந்தோரைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கத்தில். உங்கள் ஊர் பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த கரிசலாங்கண்ணி மிக அற்புதமான ஒரு அமிர்தம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் எதுக்காக இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, அமிர்தம் என்பது பலம் தருவது, அது அழியாமல் காப்பது. இதுதான் கணக்கே தவிர அது முழுமையாக முழுமையாகலாம் காப்பாற்ற முடியாது. ஒரு அழிவுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது அழிஞ்சுவிடும். அதுவாக அழிஞ்சு போகாமல் அது பலத்தோடு நிற்பதற்கு உதவி செய்வது. இதுதான் என்னுடைய புரிதல். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் அன்றைக்கி ஒரு சிவசுவை நிகழ்ச்சியில், சத்சங்க நிகழ்ச்சியில், எனக்கு தெரியல. அதில் என்னென்னா, இப்போது ஒரு குடம் நிறையா அமிர்தம் இருக்குது, அதில் நல்லா ஒரு இந்த இவ்வளவு கையளவு விஷத்தை கொண்டாந்து கலந்துடுறான். இப்போ என்ன ஆகும்? அமிர்தம் அந்த விஷத்தை முறிச்சிட்டு அதை சாப்பிட்றவங்களையெல்லாம் காப்பாற்றுமா? இல்லை, அதுவும் விஷமாயிடும். அப்போது விஷத்தை முறிக்க தெரியாது, அதோடு கலந்தால் அதுவும் விஷமாயிடும்னா அப்போ என்ன பெரிய அமிர்தம் அது? அப்போ எந்த ஒரு பொருள் விஷத்தை முறிக்கிறதோ, எந்த ஒரு பொருள் விஷத்தை தாண்டி நிற்கிறதோ அதுதான் அமிர்தம் என்று உணர வேண்டும் அல்லவா? இப்போ என்ன காட்டுது இந்த விஷயம் அப்படின்னா, அமிர்தம் என்றால் என்ன? என்றும் அழியாத, என்றும் சாகாத நிலையை தருவது சிவம்தான் என்பதை உணர்ந்து கொண்டு பெருமானுடைய திருவடியை பிடிக்க வேண்டும் என்பதை குறிப்பது தான் அவருடைய கரைக்கண்டம், அவருடைய திருநீலகண்டம், அவருடைய மணிமிடர். அப்போது இதை சொல்லுகின்ற போதெல்லாம் இதுதான் ஞாபகம் வரணும்.
அமிர்தம் அவர் தான் அமிர்தம், சிவபெருமான் தான் அமிர்தம். அதை உணர வேண்டும். அதை சொல்வது தான் இந்த கதையினுடைய நோக்கமாக அடியேன் கருதுகிறேன். ஆக்சுவலாக திருக்கடவூர் என்று பெயர். அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அது கடையூராக்கி கடைசியில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. 2 கடை. ஒரு கடை என்னென்னா வியாபாரம் நடக்குது, நல்ல வியாபாரம் நடக்குது. இங்கே வந்து நீங்கள் 60ஆம் கல்யாணமோ அல்லது ஏதோ செஞ்சிங்கன்னா நீங்கள் 150 200 வருஷத்துக்கு மேலே நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், யமன் உங்கள் பக்கமே வரமாட்டார் அப்படின்னு சொல்லி நல்ல வியாபாரம் நடக்குது. அதனால் அது திருக்கடையூர். ஐயா திருக்கடவுருக்கு போகணும், கடையூர் தானே, கடைசியில் பார்த்துக்கலாம் 60 வயசுக்கு மேலே அப்படின்னு. 60 வயசுக்கு மேலே கடைசியில் தான் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. அது கடையூர் அல்ல, அது கடவுர். கடவுர் என்றால் மரணத்தை கடக்கின்ற ஊர் என்று பொருள். ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அமிர்த கடம், அமிர்தம் அந்த கலசம் இருக்கு இல்லையா, அதனாலே ஆகனவர். ஆகவே அவரே அமிர்தமாக இருக்கக்கூடியவர். அதனால் அவருக்கு அமிர்தகடேஸ்வரர் என்று பெயர். அப்போ சிவபெருமான் தான் அமிர்தங்கிறதுனுடைய பொருள். அது அங்கேயே கிளியராக இருக்குது. இது காலனை உதைத்தல், கரைக்கண்டனாக இருத்தல், அமிர்தமாகவே அவரே இருத்தல், இதுகள் எல்லாமே வந்து அதனுடைய பொருள். ஆகவே இந்த கரைக்கண்டன் அல்லது நீலகண்டம் என்கிற இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், சாதாரணமாக உலகத்தில் உள்ளோர் சொல்லுகின்ற அமிர்தமாக இருந்தாலும் சரி, தேவர்கள் சொல்லுகின்ற அமிர்தமாக இருந்தாலும் சரி, அந்த அமிர்தத்திலே கொஞ்சம் விஷம் கலந்தால் அந்த அமிர்தமும் முழுமையாக விஷமாகிவிடும். அது அமிர்தம் என்ற நிலையை தராது, மாறாக மரணத்தை தரும் என்பது தெளிவு. இதில் நான் ஒரு விஷயத்தை நல்லா ஸ்ட்ராங்காக பதிவு செய்ய விரும்பப்படுகிறேன். ஏன்னா என்ன இந்த ஆளுக்கு இருக்க மாதிரி வளரிட்டுருக்கிறான், அமிர்தத்தை சாப்பிட்டா அவங்கள் அழிவில்லாத நிலையை பெறுவார்கள், அதுதான் உண்மை அப்படின்னா யாரும் அழிந்திருக்கக்கூடாது. எப்போ பார்க்கடல்லேருந்து அமிர்தம் எடுத்து சாப்பிட்டாங்களோ அதுக்கு பிறகு எந்த தேவர்களும் அழிஞ்சிருக்கக்கூடாது. ஆனால் நாவுக்கரசு பெருமான் என்ன பாடுகிறார், 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர். எத்தனை பேர்? 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாரணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று பாடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 கோடி பிரம்மர்கள் செத்து போயிட்டாங்க, 6 கோடி நாரணர்களும் செத்து போனார்கள். எத்தனை இந்திரன்கள் செத்து போனார்கள் என்று கணக்கு பார்த்தால் கங்கையினுடைய மணல் எத்தனை இருக்குமோ அத்தனை இந்திரர்கள் இதுவரைக்கும் பிறந்து அழிந்திருக்கிறார்கள். ஆனால் என்றும் பிறக்காதவன் அழியாதவன் ஈசன் ஒருவனே என்று அவர் பெருமானுடைய சிறப்பை குறிப்பிடுகிறார். ஆகவே அமிர்தத்தை சாப்பிட்டால் சாவு கிடையாது என்று தவறுதலாக யாராவது சொன்னாலும் நம்பாதீர்கள். நம்பாதீர்கள். அமிர்தம் என்பது ஒரு பலத்தை தரக்கூடியது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. உறுதியை தரக்கூடியது, அதுவும் ஒரு லிமிட்டேஷன் தான் அதுக்கும். அதை தாண்டிருச்சு அப்படின்னா அதாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அமிர்தத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சாக போகிறவனுக்கு அமிர்தத்தை கொண்டுட்டு வந்து கொடுங்க, உடனே பொழைச்சி எந்திரிச்சு உட்காந்து போனால் ப்ராபபிளி உட்காந்துக்கலாம், கொஞ்சம் நாளைக்கு ஓடும், அவ்வளோதான். அது வந்து என்ன காரணத்தினால சாகிறாங்கங்கிறத பொறுத்து, அவனுடைய வயது என்ன, அவனுடைய உள்ளுறுப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, எல்லாத்தையும் அது குணப்படுத்தி சரி பண்ணிச்சுனாலும் ஓடிட்டுருக்கும். அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஓடலாம். பட் இது எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அமிர்தம் என்பது இளமையாகவும் சந்தோஷமாகவும் இதாகவும் வாழ்வதற்கு, ஒரு பலத்தோடு வாழ்வதற்கு ஒரு வழிவகுக்கக்கூடியது என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்பது அடியேனுடைய தாழ்மையான கருத்து. அடுத்தது இன்னொரு விஷயம், இது தொடர்பான ஒரு விஷயமாக எனக்கு தோன்றியதை குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது சிவபெருமானுடைய கழுத்திலே பாம்பு இருக்கிறதே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிற்பத்தை வடிக்கிறார்கள். இப்போ சாமியை வந்து சிவபெருமானை சிற்பத்தில் வடிக்கிறாங்க.
வடிக்கின்ற போது அவருடைய கழுத்தில் நீல நிறத்தில் அந்த கண்டத்தை காட்டணும். கரு நிறத்தில் அல்லது நீல நிறத்தில் அந்த கண்டத்தை காட்டணும். என்ன பண்ணுவாங்க? வடிக்கிறதே கல்லில் வடிக்கிற சிலை. அதுக்கு மேலே அது எண்ணெய் எல்லாம் ஊற்றி இது பண்ணி கண்ணங்கரையர்னு இருக்கும். அதில் எப்படி அந்த 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 இடம் மட்டும் கருப்பாக காமிக்கிறது? கண்டம் கருப்புன்னு எப்படி காட்டுறது? இல்லாட்டி இந்த இப்போலாம் படங்கள் எல்லாம் வருது, அது மாதிரி விஷம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டில் எடுத்து அவங்க குடிச்சிட்டாங்கன்னா எல்லோரும் கத்துவாங்க, ஐயோ விஷம் குடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அது மாதிரி அவர் கண்டத்தில் விஷம்னு எழுதி வைக்கிறதா? ஆகவே என்ன செய்தார்கள்? ஒரு ஒரு சிற்பக்கலை சார்ந்த ஒருத்தர் அதை ஆராய்ச்சி செய்கிறவர் சொல்கிறார், அப்படி கூட இருக்கலாம் என்று சொன்னார். அது இல்லை என்பதற்கும் சில ஆதாரங்கள் இருக்கிறது, அதை நான் சொல்லுகிறேன். இப்படி யாராவது சொன்னால் நீங்கள் அதில் சொல்லலாங்கிறதுக்காக இது தொடர்புடைய கருத்தை நான் சொல்லுகிறேன். அதாவது கழுத்தில் விஷம் இருக்கிறது, இதை காட்ட வேண்டும். சிலை வடிக்கிறவர் என்ன பண்ணுறாரு? விஷம் உடையது பாம்பு. பாம்பை காமிச்சோம்னா என்ன சொல்லுவாங்க? கழுத்தில் பாம்பு இருக்குது, கழுத்தில் விஷம் இருக்குது. விஷம் இஸ் ஈக்குவல் டு பாம்பு. இப்போ எப்படி சர்க்கரை இஸ் ஈக்குவல் டு இனிப்புன்னு நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி அந்த மாதிரி செய்திருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கருத்து சொன்னார். ஆனால் நம்முடைய நிறைய விஷயங்கள் இப்படித்தான் வரணும். எப்படி வரணும்? அதாவது சிவபெருமானுடைய சிலையை வடிக்கிறார்கள் என்றால் எந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே நீங்கள் இப்படி செய்திருக்கிறீர்கள் என்றால் சொல்ல தெரியணும். இங்கே நிறைய பேருக்கு நடராஜர் எந்த காலை தூக்கிட்டு இருக்கிறாரு, எந்த காலை ஊனிகிட்டு இருக்கிறாருன்னு தெரியாது இந்த படம் வரைகிறவங்களுக்கு. ஆனால் சிலை செய்கிறவங்க ஓரளவு பேசிக் தெரிஞ்சவங்க தான் செய்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஓடிக்கிட்டு இருக்குது அந்த இது. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த இதுகளை எல்லாம் சொல்லுகின்ற போது ஒரு சில ஆதாரங்கள் எனக்கு கிடைத்தன. அதாவது 7ஆம் திருமுறை 36வது பாடல் காருளாவிய அப்படின்னு வருது. அதில் 10வது பாடலில் வந்து கையோர் பாம்பு அரையார்த்ததோர் பாம்பு கழுத்தோர் பாம்பு அவை பின் தாழ் அப்படின்னு சொல்லி அது அந்த இதில் ஒரு வரிகள் வருகிறது. 7ஆம் திருமுறை 36வது பதிகத்தில் 10வது பாடல். அதே மாதிரி முதல் திருமுறை 99வது பதிகம், அதில் 4வது பாடல் அக்கும் பாம்பும் ஆமையும் பூண்டோர் அனலேந்தும் நக்கன் அப்படின்னு பாடுறார். அக்கு, பாம்பு, ஆமை இது எல்லாத்தையும் நெஞ்சில் போட்டுக்கிறது தான், அதனால் கழுத்தில் போட்டுருக்கிறாரு அப்படின்னு அதில் புரியுது. அதே மாதிரி 1ஆம் திருமுறை முதல் திருமுறை 103வது பதிகம் 5வது பாடலில் வந்து பையுடை பாம்போடு நீரு பயில்கின்ற மெய்யுடையான் அப்படின்னு சொல்லி பாடுறார். பாம்பு, திருநீர் இந்த உடம்பில் இருக்கும், அணிந்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 2ஆம் திருமுறை 5வது திருப்பதிகம் 8ஆம் பாடலில் ஆரம் பாம்பு அது அணிவான் தன் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே கழுத்தில் பாம்பை சுற்றி அணிந்திருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு இது வருது. அதே மாதிரி 2ஆம் திருமுறை 111வது திருப்பதிகம் தளிரில வளரொளிங்கிற அந்த பதிகத்தில் பாடல் வண்டு இசைமுரல் கொன்றையந்தார் பாம்பொடு நூல் அவை பசைந்திலங்க, அந்த கொன்றை மாலை கழுத்தில் சூடியிருப்பார். அது கூட இந்த பாம்பும் அந்த அந்த நாரோட பாம்பும் சேர்ந்து பின்னி கிடக்கும், பசைந்து இலங்க, ரெண்டும் பிசைஞ்ச மாதிரி ஒட்டின மாதிரி, அப்படி ரொம்ப அழகாக இருக்குது அந்த இதுகள். ஆக இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, வேறு 2-3 பாடல்கள் இருக்கிறது. அதாவது சிற்பக்கலையில் வந்து அந்த மாதிரி விஷம்னு காட்ட முடியாது என்பதற்காக தான் பாம்பை போட்டிருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து இருந்தது.
அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். என்றாலும் நம்முடைய அருளாளர் பெருமக்கள் தன்னுடைய ஞான திருஷ்டியிலே பெருமான் எப்படி அவர்களுக்கு காட்சி கொடுத்தாரோ அந்த விதத்திலே பாடியிருக்கின்ற பாடல்களிலே இப்படியெல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே ஸோ அப்படியும் பெருமான் காட்சி கொடுத்திருக்கிறார். ஆகவே அப்படியே அவரை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற கருத்தையும் இங்கே பதிவு செய்து, ஒரு அபத்தமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு, ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பார்க்கடல் கடைந்த இந்த பாருங்கள், பார்க்கடல் கடையிறதுல யார் யார் போய் கடையிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. திருமால், பிரம்மா, நான்முகன், அடுத்தது கழுத்தில் பாம்பை போட்டுக்கிட்டு சிவனும் போய் நிற்கிறாருன்னு காமிச்சிருக்கான். இவங்களுக்கு என்னன்னே தெரியல, அதனுடைய இது என்னன்னே தெரியல. இது புரியாத சில மக்கள் செய்த படம் இது. அதனால் அவங்களுக்கு பாருங்க, இந்த இதில் தேவர்கள் தான் காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரொம்பவே நேரடியாகவே இது பண்ணியிருக்கான். ஒரு பக்கத்தில் சிவன், பிரம்மா, விஷ்ணு எல்லாருமே இது பண்ணாங்களாம். சரி, எல்லாருமே பண்ணாங்கன்னா இப்போ இது வந்தோடனே எல்லோரும் கைலாயத்துக்கு ஓடினாங்கன்னா ஏன் ஓடினாங்க? அவர் தானே இங்கே இருக்கிறாரு. இது அதான் சொல்கிறேனே, புரியாதவர்கள் நிறைய பேர் போட்டு குழப்பி பண்ணின படங்கள். அதாவது அதனுடைய பொருளும் தெரியாது, அதனுடைய உண்மையும் புரியாது, இந்த மாதிரியெல்லாம் போட்டு விடுவாங்க. இதையும் ஒரு சிலர் இப்போ நம்பிக்கிட்டு அல்லது அதை கேட்டு குழம்பி போய் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆகவே இந்த கதையாம் காரணமாம் என்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே என்ன என்றால், எந்த ஒரு விஷயத்தினுடைய உண்மைத்தன்மையையும் உறுதியாகவும் ஆதாரத்தோடும் எடுத்து நீங்களும் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இதை நான் தந்து கொண்டிருக்கிறேன். இறுதியாக உண்மையான கருத்து என்ன, அதாவது கண்டம் கருப்பு அப்படிங்கிறதனுடைய உண்மையான கருத்து என்ன அப்படின்னா, தேவரும் அசுரரும் அமிர்தம் வேண்டி பார்க்கடல் கடைந்தது போல நாமும் நம்முடைய நல்ல புத்தி, அகங்காரம், அது துர்புத்தின்னு வச்சுக்கலாம். அகங்காரம் அப்படி போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் அகங்காரம். அதை பற்றி நம்ம பேச போகிறோம் வேறு ஒரு நிகழ்ச்சியில். அதனால் அந்த நல்ல புத்தி துர்புத்தின்ற அந்த தேவர் அசுரர் மாதிரி ரெண்டு பேருடைய உறுதுணையோடு இந்த உலகில் ஏதாவது செய்து ஒரு உயர்ந்த பொருளை அடைந்துவிட முயற்சி செய்கிறோம். ஒப்பற்ற உயர்ந்த பொருள் சிவபெருமானே. அவரை அடைய முயற்சி செய்தால் அவரே உதவி செய்து ஆட்கொள்வார். ரொம்ப ஈஸியான வழி அது. ஆனால் நாம் விரும்பும் உயர் பொருள், நாம் விரும்பி தேடும் உயர் பொருள் என்பது மாயையினாலான அழியக்கூடிய பொருள். அதனை அடைய நாம் செய்யும் முயற்சியில் சில தவறுகள் காரணமாக கடுமையான தண்டனைகள் வரும். ஏன்னா நமக்கு அறியாமையினால தான் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அதை அடைஞ்சிடணும், இது எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அதுவும் அகங்காரமும் புத்தி கொஞ்சம் நல்லதையும் சொல்லும். இது அகங்காரம் இப்போட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது அசுரர் மாதிரி, இது தேவர்கள் மாதிரி. பட் ரெண்டு பேருமே சேர்ந்து முயற்சி செய்கிறது என்னமோ ஏதோ ஒரு உருப்படாத பொருளை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அப்போ அதுக்காக இந்த அகங்காரம் சொன்னதுன்னு சொல்லிட்டு ஒரு சில தவறுகளை செய்துட்டு, அப்புறம் புத்தி சொன்னதுன்னு கேட்டு ஒரு சில நன்மைகளையும் செய்துட்டு அப்படி இப்படியுமா போயிட்டுருக்கோம். எனக்கோ எதை செஞ்சாலும் நம்ம தானே செய்கிறோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம செய்த தவறுகள் எல்லாம் சேர்ந்து அதுக்கெல்லாம் பலனெல்லாம் வரங்கின்ற போது, ஐயையோ இப்படி பண்ணிவிட்டோமே இது தெரியாமல் அப்படின்னா பின்னாடி தான் அதுகள்லாம் தெரிய வரும். தெரிய வந்ததுக்கு பிறகு கஷ்டப்பட்டு
மனம் உடைந்து நிறைய பேர் அந்த மாதிரியெல்லாம் என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நல்ல விதமாக அடைவதற்கு பதிலாக குறுக்கு வழியில் போய் நிறைய செல்வத்தை அடைவதோ இதுகளோ செய்துட்டு ஏதோ ஒன்று பணம், பொன், பொருள், இது பெண், அப்படி பலவிதமான விஷயங்களில் உள்ளர போய் மாட்டி சீரழிஞ்சு நிறைய பேர் அந்த அந்த கடுமையான சூழ்நிலை வந்து கழுத்தை பிடிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சூசைட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட சிவபெருமானை வேண்டினால், எனக்கு தெரியாது போடா, நான் வந்து இது பண்ண முடியாது, நீயா தானே செஞ்ச, அனுபவி அப்படின்னு சொல்லி விட்டு விடாமல் அந்த துன்பங்களை தான் ஏற்று தாங்கி நம்மை காப்பாற்றுவார் சிவபெருமான். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த பொருள், உட்பொருள். உடனே நம்ம இப்படி நினச்சிடக்கூடாது, நமக்கு ஒரு சரியான அடிமை சிக்கிட்டான்டா, இந்த ஊர் எல்லையை தாண்டுறதுக்குள்ளே அவனை வளைச்சி பிடிக்கலாம் அப்படின்ற அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அவருடைய பரங்கருணையை நினைந்து இப்படிப்பட்ட பெருமானுக்கு நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும், பெருமானே நாங்கள் இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செய்தோம், இதெல்லாம் இவங்க செஞ்சிட்டாங்க, தவறுகள்லாம் செய்துட்டாங்க, அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் எப்போதும் உனக்கு கீழேயே இருந்து நல்ல வழியை எனக்கு காட்டு, உன்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டே நாங்கள் சின்ன பிள்ளையாட்டம் அழகாக ஓடி வந்துடுறோம். இந்த மாதிரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தானே பண்ணாங்க. பார்க்கடலை கடையும் போது சிவபெருமானை கூப்பிட்டாங்களா? இல்லை, இன்னும் ஒரு கதை வேறு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் எழுதி வைக்க மறந்துட்டதுனால சொல்லலை. அதாவது தேவர்கள் என்ன சொன்னாங்களாம், இப்படியெல்லாம் கதை எழுதுகிறாங்க, அதனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பெருமானே, நாங்கள் வந்து அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடந்தோம், முதலில் விஷம் வந்தது, நாங்கள் எது செய்தாலும் அதில் முதலில் வருவதை உங்களுக்கு தருவது வழக்கம். அப்பா, எவ்வளோ அன்பு பாருங்க. அவன் முதல்ல அமிர்தம் வந்துருந்துச்சுன்னா கொடுத்துருப்பாங்களா? இது எனக்கு புரியல. அவன் அப்படி எழுதியிருந்தான் ஒருத்தன். 2-3 இதை படித்தேன் நான். இது சம்மந்தமாக பேச போகிறோம், யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போது ஒருத்தன் இப்படி எழுதுகிறான். தெரியல அது உண்மையிலே புராணத்துலேயே அப்படி தான் இருக்குதா, இல்லை இவனாக கற்பனை பண்ணி எழுதுனானான்னு எனக்கு தெரியல. பட் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கழிச்சடைகளை எல்லாம் கழித்து தள்ளிட்டு நம்மளுடைய தேவையான விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உலகத்திலே ஏதோ ஒரு விஷயத்தை கருதி, இப்போ எப்படி பார்க்கடலிலிருந்து அமிர்தத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்களோ, அதுபோல் இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற காலத்திலே நிறைய விஷயங்களை செய்கிறோம். அதனுடைய நன்மைகள் தீமைகள் இரண்டும் வருகின்றன. அந்த தீமைகளை காத்து நம்மை நல்வழிக்கு கொண்டு செல்பவர் சிவபெருமான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இந்த கரைக்கண்டன் என்பது எதை குறிக்கிறது என்றால், என்னுடைய வாழ்நாளிலே என்னுடைய அறியாமையினாலே நான் பல தவறுகளை செய்திருந்தாலும் அவைகளை எல்லாம் தடுத்து காத்து என்னை உன்னுடைய திருவடிக்கு கொண்டு செல்ல வேண்டும் பெருமானே என்று அவருடைய திருவடியை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அப்படி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் உண்மை. இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை யார் சொன்னாங்கன்னு மறந்து போயிட்டேன் நான். என்கிட்ட இதுதான் ஒரு பெரிய கெட்ட பழக்கம். அதாவது இந்த முக்கியமான அந்த ஆட்களை எனக்கு ஞாபகம் இருக்காது, தெரியல யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தவங்க சொன்ன மாதிரி, எங்கள் ஐயா சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, யார் சொன்னாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால் நான் மறுபடி இதாக சொல்கிறேன். விஷயம் இதுதான். அதாவது அன்று பார்க்கடலை கடைந்த போது ஏற்பட்ட விஷத்தை மட்டும் சாப்பிட்டார் பெருமான், அவர்களை காப்பாற்றினார் என்று மட்டும் கருதாமல், அன்றாடம் நாம் செய்கின்ற தவறுகளினால் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் பெருமானை தடுத்து காக்கிறார் என்ற நிலையில் அதை நாம் உணர்கின்ற போது அந்த கரைக்கண்டம் என்பது அப்படியே நம்மளுடைய உயிரையே அதுக்காக தரலாம். அந்த திருநீலகண்டத்திற்காக நம்முடைய உயிரையே தரலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தியாகம், பேரருட்கருணை, இதுகளை எல்லாவற்றையும் குறிப்பது. இனிமேல் எங்கு கரைக்கண்டன் நீலமணி மிடற்றன் கருத்த கண்டம் என்றெல்லாம் படிக்கிறோமோ,
கேள்விப்படுகிறோமோ அப்போதெல்லாம் சிவபெருமானுடைய தாயிற்சிறந்த தயாவான பெருங்கருணை நமக்கு ஞாபகம் வர வேண்டும். கண்ணீர் துளிர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதன் உண்மை பொருளை நாம் புரிந்து கொண்டோம் என்றாகும் என்று கூறி இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் இதற்கான வகுப்பிலே கேட்டு தெரிந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னாச்சு?